பிரதமர் நரேந்திர மோடியின் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கான பயணம் பல முனை நோக்கங்களை கொண்டதாக அமைந்திருந்தது. 2025ஆம் ஆண்டு பஹல்காம் தாக்குதல் மற்றும் மோதலுக்கு பிறகு ரத்து செய்யப்பட்ட இந்தியா நார்டிக் உச்சிமாநாடு உட்பட இப்பயணத்தின் பெரும்பகுதி கடந்த ஆண்டே திட்டமிடப்பட்டது. யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல்கள், ஈரானுடன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வரும் மோதல்கள் முதல் சீனாவின் அச்சுறுத்தும் பொருளாதார நடவடிக்கைகள் வரை சர்வதேச விதிகளின் அடிப்படையிலான ஒழுங்குமுறைக்கு சவால் விடும் வல்லரசுகளின் நடத்தை குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் வேளையில் இந்த இந்தியா ஐரோப்பிய உறவுகளுக்கான புதிய உந்துதல் உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்த இந்தியாவுக்கும் ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக சங்கத்திற்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தமும், இந்த ஆண்டின் பிற்பகுதியில் கையெழுத்தாக உள்ள இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தமும் விநியோக சங்கிலிகளையும் சந்தைகளையும் பன்முகப்படுத்துவதற்கான இருதரப்பு விருப்பங்களை பிரதிபலிக்கின்றன. குறிப்பாக இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் $20 பில்லியன் குறைவாகவே உள்ள நார்டிக் நாடுகளுடன் இந்த உறவு அவசியமாகிறது. அந்நிய செலாவணி, எரிசக்தி ஆகியவற்றை சிக்கனத்துடன் பயன்படுத்த வேண்டுமென திரு மோடி அறிவித்த சில நாட்களிலேயே இப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நீண்டகால வியூக ரீதியான பெட்ரோலிய இருப்பு குறித்து நடத்தப்பட்ட விவாதமும், ஐரோப்பாவிலும் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டிலும் வியூக ரீதியான பசுமை கூட்டணி குறித்து நடத்தப்பட்ட விவாதமும் எரிசக்தி பாதுகாப்பில் கூட்டுறவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தன. திரு மோடி சென்ற ஒவ்வொரு இடத்திலும் யுக்ரைன் மற்றும் ஈரான் மோதல்கள் குறித்த விரிவான பேச்சுக்கள், இருதரப்பு மற்றும் பலதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. மேலும் செயற்கை நுண்ணறிவு ஆளுகை, முக்கியமான கனிம வள முயற்சிகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆர்டிக் பகுதியில் அறிவியல் ஒத்துழைப்பு மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு குறித்து நார்டிக் நாடுகள் கவனம் செலுத்தின. இப்பயணங்கள் மூலம் சில உறுதியான முடிவுகளோ அல்லது உண்மையான வர்த்தக ஒப்பந்தங்களோ உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும், திரு மோடிக்கு வழங்கப்பட்ட நல்லெண்ண வரவேற்புகளும் விருதுகளும் இந்தியா ஐரோப்பா கூட்டுறவிற்கான ஆழமான எதிர்பார்ப்புகளை சுட்டிக்காட்டுகின்றன. ஜூன் மாதம் பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாடு வெளிநாட்டு பயணம், ஸ்லோவாக்கியாவிற்கான இருதரப்பு பயணம், இந்த ஆண்டின் பிற்பகுதியில் பிரசல்ஸில் நடைபெறவுள்ள இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்தம் ஆகியவற்றின் மூலம் இந்த ஈடுபாடு மேலும் வலுவடையும். இருப்பினும் நெதர்லாந்து மற்றும் நார்வேயில் எழுந்த சில சர்ச்சைகளால் பொதுவான நோக்கங்கள் மற்றும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட மதிப்பீடுகளின் சித்திரம் சற்றே விரிசலடைந்தது. அங்குள்ள பத்திரிகையாளர்கள் இந்த சுற்றுப்பயணத்தின் போது செய்தியாளர் சந்திப்புகள் எதையும் நடத்தாதது குறித்து தங்களது தலைவர்களிடமும் திரு மோடியிடமும் கேள்வி எழுப்பினர். ஐரோப்பா முழுவதும் செய்தியாளர் சந்திப்புகள் வழக்கமான ஒன்று என்றாலும், திரு மோடி தனது வெளிநாட்டு பயணங்களின் போது கேள்விகளுக்கு பதிலளிப்பதை பெரும்பாலும் தவிர்த்து வருகிறார். மேலும் 2014ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் அவர் எந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பையும் நடத்தவில்லை. இத்தகைய பத்திரிகையாளர் சந்திப்புகள் ஒரு தலைவரின் தனிப்பட்ட விருப்பத்திற்கு உரியது. சில நாடுகளில் இது பெரிய எதிர்வினையை ஏற்படுத்தாமல் போகலாம். ஆனால் கேள்விகளை எதிர்கொள்ள மறுத்தது திரு மோடி பயணம் செய்த நாடுகளில் தெளிவாக தனித்து தெரிந்தது. ஓஸ்லோவில் நடந்த இந்தியா நார்டிக் உச்சி மாநாட்டிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திரு மோடி, ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் பன்மைவாதம் ஆகியவற்றின் மீதான அர்ப்பணிப்பு எங்களை இயற்கையான பங்காளிகளாக மாற்றியுள்ளது என்றார். அந்த அர்ப்பணிப்பு குறிப்பாக எந்த ஒரு ஜனநாயகத்திலும் உள்ள வெளிப்படைத்தன்மையும் பொறுப்பேற்கும் தன்மையும் வெளிநாட்டில் எழுப்பப்படும் எதிர்பார்ப்புகளுக்காக அல்லாமல் முதலில் உள்நாட்டிலேயே வெளிப்படையாக காட்டப்பட வேண்டும்.